ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உமன்ஸ் டே ஸ்பெஷல்ன்றதுனால உமன்ஸ்கிட்ட போய் அவங்க பப்ளிக் ஒப்பீனியன் கேட்க போகிறோம். என்ன கேட்க போகிறோம், அவங்களோட ஃப்ரீடம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எப்படி இருக்குன்றதை கேட்க போகிறோம். வாங்க போகலாம். அக்கா, உங்கள் நேம்? மாளவிகா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 3rd BA இங்கிலீஷ். உமன்ஸ் டே வருது இல்லை, என்றைக்கு வருதுன்னு தெரியுமா? March 8. அது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம்? உமன்ஸ் டே வந்து அந்த சம்திங் வெயிட் பண்ண அந்த காலத்தில் வந்து உமன்ஸ் வந்து வெயிட் அவுட்டே வெளியே வரக்கூடாது. பட் வந்து அதை மீறி வந்து யார் யார் வின் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள பற்றி சொல்கிறது அண்ட் சம் ஆஃப் த பீப்புள்ஸ். உமன்ஸ் டே அப்படிங்கிறது உமன்ஸை வந்து ரொம்ப ப்ரௌட் ஆக்கிக்கிறதுக்காக சொல்கிறது அந்த உமன்ஸ் டே. உமன்ஸோட ஃப்ரீடம் பொறுத்தும் அவங்களோட இதுக்காகவும் கொண்டாடுறாங்க. ஒரு காலத்தில் வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் அடிமைப்பட்டிருந்தாங்க. இப்போ வந்து பெண்கள் எல்லாருமே ஆண்களுக்கு சமமாக இருக்காங்க. உமன்ஸ் ஃப்ரீடம் இருக்கா இல்லை நாட் லைக் கொடுத்த ஃப்ரீடம் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா? யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதை யூஸ் பண்ண விடாமலும் சம் பீப்புள்ஸ் வந்து திரும்பி டாமினேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க இன்னும். இப்போ இருக்க ஃப்ரீடம் அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களா இல்லை மிஸ்யூஸ்? ஒரு 50% ப்ராப்பராக யூஸ் ஒரு 80% ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க, 20% வேஸ்ட் ஆகுறாங்க. எல்லாமே யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். கரண்ட் சுச்சுவேஷன் உமன்ஸோட ஃப்ரீடம் எப்படி மிஸ்யூஸ் ஆகுதா இல்லை அவங்களுக்கு நிறைய மிஸ்யூஸ் ஆகுது. நிறைய விதத்தில் மோஸ்ட்லி ஃபிசிக்கலாக தான் அதிகமாக வந்து உமன்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்கள ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு அதிகமாக இருக்காங்களே தவிர நிறைய பேர் முன்னாடி வந்தாலுமே அவங்கள இது பண்ணுறதுக்காக நிறைய பேர் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இல்லை சார், உமன்ஸ் வந்து அவங்க ஃப்ரீடத்தை யூஸ் பண்ணுறாங்க இல்லை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றத விட பசங்க செய்கிற தப்பாக தான் அவங்க செய்கிறாங்க. பசங்க செய்கிற நல்லதை வந்து அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. தப்புனா என்ன சொல்கிறீங்க? தப்புனா பசங்க வந்து தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி பார்த்து செய்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிற நல்ல விஷயங்கள்லாம் செய்ய மாட்டுறாங்க. என்ன சொல்கிற, இப்போ வந்து ரோட்டில் யாராச்சும் ஆக்சிடென்ட் ஆனால் அவங்கள இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் பசங்க மாதிரி. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சரக்கு அடிக்கிறது, தண்ணி அடிக்கலாம் கொஞ்சம் தப்பான விஷயம். ஃபெமினிசம் இஸ் நாட் டூயிங் ஆல் மென்ஸ் மிஸ்டேக்ஸ். ஓகே, பெண்கள் சுதந்திரம் நீங்கள் என்ன? பெண்கள் சுதந்திரத்தை பற்றி சொல்லணுன்னா இன்னும் பெண்களுக்கு வந்து நிறைய நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னாலும் சரி, இப்போது நான் ஒரு பெண்களாக ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு சினிமாவுக்கு போகணுன்னா கூட இங்கே பாரு இது 4 சேர்ந்து எப்படி கும்மாளம் போடுதுன்னு தான் பேச்சு வருது இல்லையே. இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, அதுகளுக்கு ஒரு மனசு இருக்குன்னு யாரும் நினைக்க மாட்டேன்றாங்க. பாயிண்ட். இப்போ பெண் பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு அடங்கி இருக்கணும், அண்ணனுக்கு அடங்கி இருக்கணும், கட்டின புருஷனுக்கு அடங்கி இருக்கணும், மாமனார் மாமியாருக்கு அடங்கி இருக்கணும், எல்லாருக்கும் அடங்கி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குது, அவங்களுக்கும் ஒரு வார்த்தை இருக்குது. அதை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. அது மட்டும் புரிஞ்சுட்டாங்கன்னாலே போதும். இந்த பெண்கள் வந்து அதுக்காக இவங்களும் நாங்கள் பெண்கள் மட்டும்தான் மேன்மைன்னு நான் சொல்லலை, பெண்களையும் கொஞ்சம் இருக்காங்க, அவங்கள மாதிரி ஆண்களையும் இருக்காங்க. பெண்களுக்கு இன்னும் சுதந்திரம் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதை பெண்கள் கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பெண்கள் பாதி பேர் வந்து சுதந்திரமாகவும் இருக்கிறாங்க, அந்த சுதந்திரத்தை தப்பாகவும் பயன்படுத்துகிறாங்க. சொல்லப்போனால் பெண்கள் தான் ஆண்களை காட்டிலும் பவரானவங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நல்ல இல்லத்தரசியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெண் வந்து வீட்டை நல்ல முறையில் கொண்டு போனாலே அவங்க நாட்டையே கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உமன்ஸ் ஃப்ரீடம் சொல்கிறீங்க, 90 mlன்னு ஒரு மூவி வந்துருக்கு, அதை வச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை? நான் அதை வச்சு சொல்ல விரும்பல. ஆனால் அதில் இருக்கிற காட்சிகள் வந்து கொஞ்சம் தவறான காட்சிகள் தான். ஆசைப்பட்டது இளநீ கடை வைக்கணும் தானா இல்லை உங்கள் ஆசைகள் வந்து இந்த சமூகத்தால் முறையடிக்கப்பட்டது? நான் இளநீ கடை வைக்கணும்னு நினச்சி வரல, வாக்கப்பட்டு வரையில் நல்லா இருப்போம்னு வந்தோம். அவங்க இடையில இல்லைன்றதுனா நாங்கள் இளநீ கடை வச்சு நாங்கள் பிள்ளைகளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். போலீஸ் ஒர்க்கு அது ஒர்க்கு, நம்ம ஒர்க்கு தானே, இது நம்ம வேலை தானே, அதுவும் நம்ம வேலை. இதை வீட்டையும் பார்க்கணும், நாட்டையும் பார்க்கணும், பிள்ளைகளையும் பார்க்கணும். உங்கள் இன்ஸ்பிரேஷன் யார் சொல்லுங்களா? என்னோடய இன்ஸ்பிரேஷன்னா யார் வேணால் சொல்லலாம். என்னோடய மோஸ்ட்லி இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நடக்கும்போது மித்தாலி ராஜ் ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்டில் மித்தாலி ராஜ் ஒரு உமனாக அவங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி விளாண்டு அவங்க வந்து இப்போ இந்தியாவுக்காக எவ்வளோ கப்ஸ் வாங்கி தந்திருக்காங்க, அது வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சானியா மிஸ் அவங்களோட ட்ரெடிஷ்னல் எல்லாத்தையும் அகெயின்ஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க, அதுவும் ரொம்ப இதுதான். அவங்களும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் தான். மதர் தெரசா. நான் ஒரு படம் பார்த்தேன், வைஜெயந்தி ஐபிஎஸ் படம் பார்த்து அவளை மாதிரி நம்மளும் வரணும், நாட்டுக்காக முடிஞ்ச அளவு பெண்களுக்கு நல்லது செய்யணும். எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு பெரிய கவிஞரானு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் எனக்கு புக் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. என்னோட இன்ஸ்பிரேஷன் எல்லாமே எங்கள் அம்மா தான். உண்மையிலேயே ஒரு தைரியமான பொண்ணாக நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு
இப்போ வந்து சீசன் டைம் எங்களுக்கு இந்த டைமில் நைட்டு 7 மணிக்கு படுத்தே ஆகணும். இல்லைன்னா நைட்டு 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் எப்போ இளநீ வருதுன்னு சொல்ல முடியாது. அந்த டைமில் ஒரு 100 ஆம்பளை இருப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில் எங்கள் அப்பா இருக்கிறப்ப எங்கள் அப்பா துணையோடு போனாங்க. இப்போ எங்கள் அப்பா இல்லை, ஆனால் எங்கள் அம்மா தனியாக போகுது. அது எனக்கு தான் எங்கள் அம்மா போயிட்டு வரைக்கும் எனக்கு தூக்கமே இருக்காது. நான் முழிச்சு தான் உட்காந்துருப்பேன் என் நேரமாக இருந்தாலும். எல்லா தன்னம்பிக்கையும் தைரியமே எனக்கு எங்கள் அம்மா தான் கொடுத்துருக்கு. உமன்ஸ் வந்து எதிர்காலத்தில் வந்து தாய் தகப்பை வந்து காற்றுள்ள போதே தூத்திக்கணும். தாய் தகப்பை நல்லா படிக்க வைக்கும் போதே அது படித்து நல்லா சாதிக்கணும்னு நினைக்கணும். வேலையில் அமர்ந்து நம்மளும் எதிர்காலத்தில் இவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்கணும். இது எங்கள் அம்மாக்காக நான் எழுதின கவிதை. உமன்ஸ் டேக்கு. கம்மங்காட்டு கருப்பாயி உன் முந்தி உரசி போனால் முட்காடு கூட மொளமொளமாக பூ விற்கும். உன் பாதம் பட்டு போனால் பட்ட நிலம் கூட பட்டு புடவையாக விலை போகும். வெந்நீயில் நான் குளிக்க நித்தம் ஒரு முறை தீ குளித்தவளே, ருசிக்க ருசிக்க நெல் சோறு நான் திங்க பசிக்க பசிக்க எச்சி தட்டு தேய்ச்சவளே. உன் கூட்டாளி ஹோட்டலில் தின்னாலும் என் படிப்புக்கு பிச்சை போட பாதி வயிற வாசத்துலையும் மீதி வயிற எச்சிலையும் நிறைச்சவளே. உடம்பு முடியாமல் உருகுலைஞ்சு நான் படுக்க வேலை நெருக்கடியிலையும் ஓடி வந்து நீ பார்க்க நீ பட்ட வேதனையை கண்ணீரும் கண்ணீர் விட்டு சொல்லும். உன் முதலாளி மிதித்த கால்தோட மீதி கதை சொல்லும். நித்தம் ஒரு ஆடை நான் போட்டு தெரிய நுண்ணோக்கியா உலக பின்புறம் தெரிய சல்லடை புடவையை தச்சு தச்சு போட்டவளே. ராணி போல நாவால் சாவு வீட்டில் சமங்கியா நித்த கசங்கினவளே. இளங்கலப்பட்ட நாவாங்க இரவெல்லாம் வேலை உலையில் வெந்தவளே. முதுகலப்பட்ட நாவாங்கும் முன்னே இஞ்சி அணி சுக்கான சோகக்கதை எங்கே சொல்லி நான் ஓடி ஓடி உழைச்சாலும் ஒரு பொழுதும் நீ ஓஞ்சதில்லை. வாரி வாரி இழைச்சாலும் பட்டக்கடன் இன்னும் தீரவில்லை. அப்பா சேர்த்த சொத்துல மிஞ்சினது என்னவோ நான் மட்டும்தான். குத்த வச்ச சடங்கு கடன் தீர்க்கும் முன்னே முக்கால் வயசு முடிஞ்சு போச்சே. கல்யாணத்துக்கு கேள்விக்குரிய தவிர வேறென்னத்தை நான் தர. இந்த கஷ்டத்துலையும் அக்கறையும் பாசமும் அச்சய பாத்திரமாகும் மாயம் என்ன சொல்லடி. அடுத்த வேளை சோத்துக்கு ஆண்டவனே கை விரிச்சாலும் உன் முந்தானையில் முடிஞ்ச காசு முந்துக்கிட்டு முன்கை நீட்டுமடி. காலையில் நம்ம நிறைய பப்ளிக் ரிவ்யூஸ் கேட்டாச்சு. இப்போ இன்றைக்கி ஒரு ஹையர் அஃபிஷியல் ஒரு உமன் ப்ரொஃபஸர்கிட்ட அவங்களோட உமன்ஸ் டே ஒப்பீனியனை போய் கேட்கலாம். வாங்க போகலாம். என்னோடய பேர் வந்து டாக்டர் கீதா ரவிச்சந்திரன். நான் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் உதவி பேராசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா எனக்கு நீங்கள் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ விமென்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறது வந்து March 8 வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா விமென்ஸ்க்கு ஹானர் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்தோடு நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அஸ் எ விமனாக நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃப்ரீடம் கம்பேர் பண்ணும்போது விமென்ஸ்க்கு இப்போ கிடச்சிருக்கிற ஃப்ரீடம் வந்து ரொம்ப தாராளம், போதுமான ஒரு விஷயம். இதுக்கு மேலே எந்த துறையிலையும் அல்லது எந்த விதத்துலேயும் ஃப்ரீடம் வேணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் மேலே கம்பீட் பண்ணி எல்லா துறையிலையும் உள்ள நுழைஞ்சு சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து தற்போதைய விமனுக்கு வந்து கிடச்சிருக்குது. அந்தளவுக்கு இது போதுமான அளவு ஃப்ரீடம். கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையும் தனக்கு கிடைக்கிற ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில பர்சன்டேஜ் இருக்கும், அது இருக்குது. ஏன்னா நான் அஸ் அ டீச்சராக சொல்கிறேன், நிறைய விமன் ஸ்டூடெண்ட்ஸோடு பழகிறேன். அதில் ஒரு 100%ல் few percentage ஆஃப் த விமன்ஸ் ஆர் வயலேட்டிங் தி ஃப்ரீடம்ஸ் வாட் தே ஆர் கெட்டிங் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல். ஹாப்பி உமன்ஸ் டே ஃபார் ஆல் உமன்ஸ். We want to proud to be a women's in the world. ஹாப்பி உமன்ஸ் டே. Happy Women's Day. ஹாப்பி உமன்ஸ் டே. Happy Women's Day. ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. மகளிர் தினம். நிறைய ஒப்பீனியன்ஸ் கேட்டாச்சு. நம்ம கிடைச்ச ஒப்பீனியன்ஸை கன்க்ளூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது ரெண்டே விஷயம் தான். ஒரு சைடு அவங்க கொடுத்த ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இன்னொரு சைடு அவங்க கொடுக்குற ஃப்ரீடமை யூஸ் பண்ணுறதுக்கே தயங்குறாங்க. அந்த காலத்துலலாம் பெண்களோட சேஃப்டிங்கிறது வந்து நிறைய இருந்தனால அவங்க சாதிக்கிறதுக்கு அதே ஒரு பக்கபலமாக இருந்துச்சு. இந்த காலத்தில் பெண்களோட சேஃப்டிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். அதையும் தானே அவங்க சாதிக்கிறாங்கன்னா வேதனையாக இருந்தாலும் பெருமையாக இருக்கு.